வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ STK4392 ஐசியை லாஸ்ட் கிளாஸில் ஸ்டீரியோவாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது பார்த்தோம் இல்லையா. இப்போ என்ன பண்ண போகிறோம், மானோ ஸ்டீரியோ டு மானோ எப்படி பண்ணலாம், அதில் என்னென்ன வழிமுறைகள்லாம் இருக்குது அப்படின்னு கொஞ்சம் புரிஞ்சு சொன்னோம்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா. இதுதான் டெமோ. ஜஸ்ட் இது ஒரு போர்டு, மார்க்கெட்டில் இந்த மாதிரி தான் போர்டு கிடைக்கும். ஐசி நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ்ட்ரா வாங்கி அதில் என்ன பண்ணிக்கணும், நம்ம சால்ட்ரு பண்ணிக்கணும் போர்டு. ஓகே, இப்படி தான் போர்டு இருக்கும். இதில் பின் நம்பர் எடுத்துட்டிங்க அப்படின்னா பின் நம்பர் இந்த பின் நம்பர் இங்கேருந்து ஆரம்பிக்கும். 1லேருந்து 15 பின் இருக்கும். ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த ஐசி 15 பின் ஐசி. ஆக்சுவலாக அது ஸ்டீரியோ, நம்ம மோனோவை பண்ணிக்க முடியும். 2 விதமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் மோனோ பண்ணணும் தெரியுமா உங்களுக்கு? மோனோ பண்ணால் தான் ஒரு சப்வூஃபருக்கு ஒரு எஃபெக்டிவாக ஒரு ஆம்பிளிஃபையர் போர்டை டிசைன் பண்ண முடியும். லோ காஸ்ட்டு, நல்ல குவாலிட்டி வரணும். ஓகே, அந்த பர்பஸில் தான் இதை பற்றிய டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துட்ருக்கோம். STK4141 இருக்குது, அடுத்தது 419192 இருக்குது. அது இல்லாமல் டிரான்சிஸ்டர் பேஸ்டு, மாஸ்பெட் பேஸ்டு எல்லாமே 1 பை வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா. லிட்டில் பை லிட்டில் எப்படி ஒரு டெவலப் பண்ணலாம் எலக்ட்ரானிக்கில், அது பர்டிகுலராக ஆடியோ செக்ஷனில் அதை பற்றி தான் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்ருக்கோம். இந்த ஐசி 15 பின் இருக்கும். ஹீட் சிங்க் கண்டிப்பாக போடணும். 12 வோல்ட்டாக இருந்தால் அவ்வளோவா ஹீட் ஆகாது. 24 வோல்ட் கொடுக்கலான்னு சொல்லியிருக்கேன், 32 வோல்ட் கொடுக்கலான்னு சொல்லியிருக்கேன். ஏன் 56 வோல்ட் டிசி வரைக்கும் இதில் கொடுக்கலாம். ஓகேவா. அந்த அளவுக்கு இந்த சர்க்யூட் டிசைனிங் பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, இப்போது எப்படி அவுட்புட் வருது இதில் பார்க்கலாமா. இந்த சர்க்யூட் பார்த்தப்போ உங்களுக்கே தெரியும் இல்லையா. ஒரு மாடல் ஒன்று இருக்குது, ஒரு MP3 மாடல் இருக்குது, ஒரு ரெகுலேட்டர் ஐசி இருக்குது, ஒரு மானோ கண்ட்ரோல் தென் கொடுத்து இதில் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணிக்கும், ஒரு கெப்பாசிட்டர் தென் ஒரு ரெசிஸ்டர் இருக்குது சர்க்யூட்டில். வேணால் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணி காமிச்சிட்றேன் பாருங்கள். ஒரு கெப்பாசிட்டர் இருக்கு இல்லையா, கூட ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அது 5.6 கேலேருந்து 10 கேல எந்த வேல்யூ வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, குவாலிட்டி பக்காவாக இருக்கும், ஹை ஃபிடாலிட்டி. பார்த்தா அந்த ஐசி 12 வோல்ட் கொடுத்தினா கூட எஃபெக்ட் அவ்வளோவா இருக்காது. மானோ பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா 30 வாட்ஸாக மாறும். அப்படின்னா இந்த ஐசியோட மொத்த வாட்ஸ் எவ்வளோன்னு கேட்டால், அட்டைப்பெட்டியில் என்ன போட்டிருக்குன்னு வேணும், அட்டைப்பெட்டியில் 100 வாட்ஸ் 200 வாட்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் கரெக்ட் இல்லை. இந்த ஐசியில் ஒவ்வொரு சேனலுக்கும் 15 வாட்ஸ் அவுட்புட் வரும். நீங்கள் மானோ பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா 30 வாட்ஸ் அவுட்புட் வரும். குறிப்பாக லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருக்கேன், இந்த ஐசி பெரும்பாலும் ஹை ஃப்ரீக்வன்சிக்கு தான் மேட்சிங்காக இருக்கும்னு சொல்லியிருக்கேன். அதாவது மிடில் அண்ட் லோ பாஸ் அப்படி வரணும், பேஸ் அதிகமாக வரணும் அப்படின்னா மானோ தான் பெஸ்ட்டு. ஓகேவா. அதுக்காக தான் நான் மானோ பண்ணுறோம். மானோ பண்ணுறது மூலிமா நாம் ஒரு சப்வூஃபர் அல்லது வூஃபர் இதுக்கு டைரெக்டாக கனெக்ஷன் கொடுக்கலாம். ஃபெயிலியர் ரேட் ரொம்ப ரொம்ப கம்மி இந்த ஐசி பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா. ஜஸ்ட் ஆப்ரேட் பண்ணி பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்பீக்கர் கொஞ்சம் அவுட்டரில் கொடுத்துருக்கேன். கம்ப்ளீட்டாக வால்யூமை 0 பண்ணியாச்சு. எந்த விதமான நாய்ஸ் எதுவுமே வராது. நல்ல குவாலிட்டி அவுட்புட் வரும். ஓகே, ஜஸ்ட் ஒரு ஒர்க்கிங்காக ஒரு டெமோ. ஓகேவா. நீங்களும் அசம்பிள் பண்ணலாம். ஒவ்வொரு நாள் வீடியோவில் நான் சொல்கிறது அதுதான், டூ இட் யுவர் செல்ஃப்னு சொல்கிறோம். இந்த எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கமே இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் சர்வீஸ் பண்ணணும், இந்த எலக்ட்ரானிக் ஃபீல்டுகளை வரணும் அப்படிங்கிறது தான் நோக்கமே. அதனால் ஒவ்வொரு நாளும் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். குறிப்பாக நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது STK4392 ஐசி பற்றி பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் கிளாஸில் ஸ்டீரியோ பற்றி பார்த்தோம். ஒருவேளை நியூ கமர் யாராவது இந்த வீடியோ பார்க்குறதா இருந்தால் ப்ரீவியஸ் வீடியோஸை பார்த்துட்டு வாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா. இப்போ ஸ்டீரியோ எப்படி மானோ பண்ணுறது, ஸ்டீரியோ எப்படி மானோ பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி
ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கியூட்டை பற்றி ஒரு டீட்டெயில்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன். ஓகேவா? பாருங்கள், லாஸ்ட் கிளாஸில் காமிச்ச சர்க்கியூட் தான். கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இதுதான் STK4392 ஐசி. உங்களுக்கு தெரியும், இதில் 15 பின் இருக்குது. இந்த 15 பின்னில் 1வது பின் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா லெஃப்ட் சேனல் சிக்னல் இன்புட். அதாவது 15வது பின் வந்து ரைட் சேனல் சிக்னல் இன்புட். ஓகே, இன்புட் வரும்போது அவுட்புட் வரணும் இல்லையா? அவுட்புட் எதாவது 5வது பின் ஒரு அவுட்புட் வருது, தென் 11வது பின் ஒரு அவுட்புட், 2 அவுட்புட் வருது. க்ரௌண்ட் பின் அப்படின்னு எடுத்திங்கன்னா மொத்தம் 5 பின் க்ரௌண்ட் பின் வருது. பொதுவாக ஐசியை பொறுத்திக்கு டேட்டாவில் இப்படி கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எத்தனை க்ரௌண்ட் பாயிண்ட்டு, எத்தனை பாசிட்டிவ் பாயிண்ட்டு, சிக்னல் இன் சிக்னல் அவுட். ஓகே, சிக்னல் இன் வந்து ஃபஸ்ட்டு பின் அண்டு 15th பின்னு சிக்னல் இன்புட். சிக்னல் அவுட்புட் அப்படின்னா 5வது பின்னும் 11வது பின்னு சிக்னல் அவுட்புட். க்ரௌண்ட் பின் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 3வது பின் 4வது பின்னு க்ரௌண்டு. தென் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 12வது பின்னு 13வது பின்னு க்ரௌண்டு, 8வது பின் க்ரௌண்டு, 7வது பின் வந்து சப்ளை, 9வது பின் வந்து பிரியாமல் பெருக்க சப்ளை. அதாவது 7, 9 ரெண்டுமே சப்ளை. ரெண்டுக்கு இன்பிட்வீன் திஸ் ஒரு 100 ohms இருக்கும், ஒரு ஆஃப் வாட் ரெசன்ஸ் இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். ரெண்டுமே சப்ளை பாயிண்ட் தான். இதுதான் ஐசியோடைய டேட்டாஸ். அப்போ ஐசியோட டேட்டாஸ் எதுக்காக கொடுக்குறோம்? வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு கூட என்ன பண்ண முடியும், நீங்கள் என்ன பண்ணலாம், அசம்பிள் பண்ண முடியும். ஒன்று, உங்கள்கிட்ட ஏதாவது ட்ரபுள் ஷூட்டிங் வந்துச்சுன்னா, ஃபெயிலியர்னு வந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக ரெடி பண்ண முடியும். ஓகேவா? பெரும்பாலும் இது ஸ்டீரியோ பண்ணுவாங்க. ஆனால் இப்போ நவடேஸ் யூஸ் பண்ணுறது எல்லாமே மானோ, பர்டிகுலராக சப்வூஃபருக்கு பக்கா ஆம்பிளிஃபையர், நல்ல குவாலிட்டி வரும். இப்போ நான் கொடுத்துருக்க ஒரே ஒரு 8 inch ஸ்பீக்கர் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? நல்ல ஃபிடாலிட்டி பக்காவாக வந்துட்டுருக்கு. ஓகே, இப்போது இதுதான் வந்து டோட்டல் சர்க்கியூட். இந்த டோட்டல் சர்க்கியூட்டில் 2 போர்ஷன் இருக்குது. ஓகேவா? இந்த 2 போர்ஷனில் 5வது பின் ஒரு அவுட்புட், இந்த 5வது பின்னில் ஒரு அவுட்புட் இருக்குது. தென் இந்த 11வது பின்னில் ஒரு அவுட்புட். சப்ளை பின் எடுத்துட்டிங்கன்னா இந்த VCC கொடுத்துருக்கு இல்லையா, இது 7வது பின் ப்ளஸ் 9வது பின் ரெண்டுக்குமே சப்ளை பாயிண்ட் வந்துடும். ஓகே, இப்போ என்ன பண்ண 2 போர்ஷனில் இருக்குது. நம்ம லாஸ்ட்டு கிளாஸில் ஸ்டீரியோ பார்த்தோம். இப்போ 5வது பின்னில் வர்ற ஆடியோ சிக்னல் இந்த கெப்பாசிட்டர் 1000 mAh கெப்பாசிட்டர் தாண்டி நேராக 8 inch ஸ்பீக்கருடைய ஒரு பாசிட்டிவ் போகும், நெகட்டிவ் கிரவுண்ட் பண்ணியிருப்போம். இதில் அவுட்புட் வரும். அதேமாதிரியே 11வது பின்னில் வர்ற சிக்னல் AF சிக்னல், ஆம்பிளிஃபைடு சிக்னல் 10 mm இப்படி 25 volt கெப்பாசிட்டர் தாண்டி இந்த ஸ்பீக்கருடைய ப்ளஸுக்கு வரும், தென் மைனஸ்க்கு வரும், அவுட்புட் வரும். இந்த ஸ்டீரியோ லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஸ்டீரியோவை எப்படி மானோ பண்ணுறது, இந்த ஸ்டீரியோவை மானோ பண்ணணும் அப்படின்னு ஐசியோட இன்னர் செக்ஷன் தெரிஞ்சுன்னா ஈஸியாக பண்ணிடலாம். எல்லா ஐசிக்கும் ஒரே மாதிரியே மானோ பண்ண முடியாது. மானோ பண்ணுறது அப்படி ஒன்றும் ஈஸி அல்ல. ஓகேங்களா? புரிஞ்சுக்குங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சர்க்கியூட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த அவுட்புட் இருக்கு இல்லையா, 5வது பின்னிலிருந்து இந்த 14வது பின்னுக்கு சிக்னல் கொடுக்கணும். 5வது பின்னிலேருந்து 14வது பின்னுக்கு சிக்னல் கொடுக்கணும். அப்போது இந்த 5வது பின்னிலிருந்து என்ன பண்ணியிருக்காங்க, 5வது பின்னிலிருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு ரெசிஸ்டர் ப்ளஸ் ஒரு கெப்பாசிட்டர் ஆட் பண்ணணும். ரெசிஸ்டன்ஸ் ஒரு கெப்பாசிட்டர். பாருங்கள், இந்த இடத்துல ஒரு கெப்பாசிட்டர், தென் ஒரு ரெசிஸ்டர். நீங்கள் இதை என்ன பண்ணி நேராக 14வது பின்னுக்கு கொடுத்துடலாம். இதனுடைய வேல்யூ என்ன, ரெசிஸ்டன்ஸுடைய வேல்யூ என்னன்னு கேட்டால், இதில் வேல்யூ வந்து 5.6K to 10K வரைக்கும் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கெப்பாசிட்டியில் என்ன வேல்யூ அப்படின்னா 47 mm 25 volt அல்லது 50 volt எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் சிம்பிள். 5வது பின்னிலிருந்து இந்த மாதிரி பண்ணால் ரெடி ஆயிரும். இல்லை 5வது பின்னு வேண்டாம் அப்படின்னு கேட்டால் 4வது பின் இருக்கு இல்லையா, 4வது பின்னில் அதை ஐசோலேட் பண்ணிவிட்டு கிரவுண்ட் லைனை எடுத்துகிட்டு 4வது பின்னில் இதே மாதிரியே ஆட் பண்ணி கொடுக்கலாம். அப்போது ஆடியோ வரும். ஓகே, அப்போது 2 மெத்தட் சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து 5வது பின்னிலிருந்து, இது பெரும்பாலும் இதுதான் கொடுக்குற மெத்தடு. ஓகே, அப்போ மானோ பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இந்த ஸ்பீக்கரா பாருங்கள், இந்த கெப்பாசிட்டியுடைய அவுட்புட் இருக்கு இல்லையா, இந்த கெப்பாசிட்டியுடைய அவுட்புட், அதேமாதிரி இந்த கெப்பாசிட்டியுடைய அவுட்புட் இங்கே இல்லையா, இந்த இடத்துல தான் என்ன பண்ணியிருக்கோம், உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஊஃபர் அல்லது ஸ்பீக்கரை கொடுக்குறோம். இது இண்டிவிஜுவலாக இருக்கும்போது. இப்போது மானோ பண்ணணும் என்ன பண்ணணும், இந்த கெப்பாசிட்டரும் இந்த ரெசிஸ்டன்ஸும் இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டா இந்த இடத்துல என்ன பண்ணலாம், இந்த அவுட்புட்லேருந்து ஒரு லைன், இந்த அவுட்புட்லேருந்து ஒரு லைன், இந்த அவுட்புட்டில் எடுக்கிறது ஸ்பீக்கரோட ப்ளஸ்ஸாக இருக்கணும், இது வந்து ஸ்பீக்கரோட மைனஸாக இருக்கணும் அல்லது ஊஃபரோட மைனஸாக இருக்கணும். ஓகேங்களா? பக்கா குவாலிட்டி. அவுட்புட் எவ்வளோ வரும்னு சொல்லியிருக்கேன், டோட்டலாக 30 watts வரும். 15 + 15 watts டோட்டலாக 30 watts அவுட்புட் வரும். இந்த மோனோ பண்ணுறது மூலிமா பேஸ் சிக்னல் நல்லா கூடுதலாக தூக்கலாக கிடைக்கும்.
அசம்பிள் பண்ணி பாருங்கள். ஓகே, சரி. இப்போது சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதுதான் வந்து இன்னர் டயக்ராம்னு சொல்லியிருக்கேன். இதுதான் இன்னர் டயக்ராம் STK4392 ஸ்டீரியோ டு மோனோ. இதில் எப்படி சர்க்யூட்டில் கொடுத்துருக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம், மறந்து போயிடும், ஞாபகத்தில் வராது. அதுக்காக ஒரு 5வது பின்னிலிருந்து ஒரு ரெசன்ஸ் 6.8K தென் கெப்பாசிட்டர் 4.7 எப்படி மாற்றி கொடுத்தாலும் சரி ஒர்க் பண்ணும். ஓகேவா? 14 பின் கொடுத்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே கொடுத்தீங்கன்னா போதும். இதுக்கு ரெண்டு இணைச்சிங்கன்னா உடனே என்னவா மாறிடும்? மோனோவாக மாறிடும். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். ஓகேவா? இதுக்குள்ளே இருக்கலாம் எப்படி கொடுத்துருக்கு, எல்லாமே டிரான்சிஸ்டர், எல்லாமே டார்லிங்டன் பேர் கம்ப்ளீட்டாக. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், சாதாரண BC547லேயே 2 BC547 கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம், சிம்பிளாக ஒரு டார்லிங்டன் பேர் அசம்பிள் பண்ண முடியும். ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி ஒரு கிளாஸ் கொடுத்துருந்தேன், ரொம்ப குறைவான விலையில் ஒரே ஒரு சிங்கிள் டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணி எப்படி ஆம்பிளிஃபையர் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். மொத்த காஸ்ட்டு ஒரு 5 rupees கூட வராது. ஒரு டிரான்சிஸ்டர், ஒரு ரெசிஸ்டர், ஒரு கெப்பாசிட்டர், அவ்வளோதான். ஸ்பீக்கர், பவர் சப்ளை எக்ஸ்ட்ரா. ஓகே, அது வந்து 3 வோல்ட்லேருந்து வேலை செய்யும். 9 வோல்ட் கொடுத்தாலும் வேலை செய்யணும். உங்களுக்கு அந்த வீடியோ பார்த்துருக்கேன். ஒருவேளை பார்க்காதீங்கன்னா அந்த வீடியோ பாருங்கள். சிங்கிள் டிரான்சிஸ்டர் வச்சு ஒரு ஆம்பிளிஃபையர் எப்படி ஒர்க் பண்ணுது, அது வந்து உங்களுக்கு லேப்டாப்புக்கு இல்லை செல்ஃபோன் இந்த மாதிரி இதில் ஒரு ஆடியோ ஆம்பிளிஃபையருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு காஸ்ட்டு 5 rupees தான் வரும் டோட்டல் காஸ்ட். ஓகே, இது இன்னர் டயக்ராம் தெரிஞ்சால் சரிக்கு. ஒவ்வொரு ஐசிக்கும் இந்த மாதிரி ஸ்கிமேட்டிக் டயக்ராம் இருக்குது. ஸ்கிமேட்டிக் டயக்ராம் எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்போ தான் நீங்கள் வந்து ஈஸியாக சர்வீஸ் பண்ண முடியும், ட்ரபுள் ஷூட்டிங் வந்தாலும் ரெடி பண்ண முடியும். நான் போர்டில் காமிக்கிறது உங்களுக்கு அவ்வளோ ஒரு வேளை புரியாமல் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போர்டு இருக்குது. இந்த போர்டில் பின் நம்பர் இந்த இடத்துல 1, இந்த இடத்துல 15. நம்ம என்ன சொல்லுவோம், இந்த மாதிரி பின் நம்பர் 5லேருந்து இப்படி பஸ் பண்ணலான்னு சொல்லலாம். இருந்தாலும் கொஞ்சம் டயக்ராம் இருந்துச்சுன்னா யார் வேணால் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஓகே, பாருங்கள், இதுதான் இது மோனோ போர்டு. மார்க்கெட்டில் ரெடிமேடாக கிடைக்கிது, மோனோ போர்டு கிடைக்கிது. இதில் பின் நம்பர் இருக்குது. ஓகேவா? மோனோ போர்டு. இதில் பின் நம்பர் 1 இங்கே ஸ்டார்ட் ஆகும், 15 இங்கே முடியும். ஓகே, இது மார்க்கெட்டில் ரெடிமேடாக கிடைக்கிது. இதில் ஐசி நம்ம தனியாக சால்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? இந்த ஐசியோட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு கூடுதலாக இருக்கும் அப்படின்னு கேட்டால், இது கொடுக்கக்கூடிய வோல்ட்டு ப்ளஸ் ஆம்பியரை பொறுத்து இருக்குது. அதாவது இது வந்து 12 வோல்ட்லேயே ஒர்க் பண்ணோம், 24 வோல்ட்லேயும் ஒர்க் பண்ணோம், 32 வோல்ட்டில் ஒர்க் பண்ணோம், 56 வோல்ட் வரைக்கும் ஒர்க் பண்ணோம். ஓகேவா? இதில் இந்த 24 அண்ட் எபோவ் 32 கொடுத்தீங்கன்னா நல்ல ஃபிடாலிட்டி, பேஸ் அட்டாசமான பேஸ் அதில் வெளியே வரும். ஓகேவா? குவாலிட்டி சப்வூஃபருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாக இந்த ஐசி ரொம்ப ஈஸியாக ரொம்ப லோ காஸ்ட்டில் எங்கே யூஸ் பண்ணோன்னா, சப்போஸ் லாரிக்கு இந்த மாதிரிலாம் பஸ்ஸுக்கு இதெல்லாம் கொடுக்கறதுக்கு சிம்பிளாக வேணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கொடுக்க முடியும். இந்த ஒரு ஐசி இருந்தால் போதும், சப்புக்கு மட்டும். ஓகே, லெஃப்ட் சேனல் ரைட் சேனலுக்கு வெவ்வேறு ஐசி யூஸ் பண்ணிக்கலாம். 2030 யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 7388 எது ஐசி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லையா மாஸ்பெட் ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தடுத்த வீடியோவில் வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஒரு STK4141 லெஃப்ட் ரைட்டு கொடுத்துட்டு இதை வந்து சப்பு கொடுத்துடலாம். ஓகே, யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை பேட்ரி இருக்குது அப்படின்னா 2 பேட்ரி இருந்தால் அதுலேருந்து டூயல் பவர் சப்ளை நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 2 பேட்ரி இருந்தால், வால்வோ வண்டி மாதிரி இருந்துச்சுன்னா. ஓகே, ஒரு சிங்கிள் பேட்ரி 12 வோல்ட் தான் பெரும்பாலும் இருக்கும். அதில் டூயல் பவர் சப்ளை வேணும்னா அதுக்கு ஒரு சர்க்யூட் போர்டு இருக்குது. அதில் 012 கொடுத்தீங்கன்னா அது வந்து 24 மாற்றி கொடுத்துரும். ஒரு 24 மாற்றி கொடுத்துரும் அந்த போர்டு. ஓகேங்களா? அந்த போர்டை பற்றிய டீட்டெயில்ஸு, அதில் ஒர்க்கிங் பிரின்சிபல்ஸு எல்லாமே உங்களுக்கு வரும். இதான் இங்கே இருக்கிறது தான் போர்டு. இது 12 வோல்ட் இன்புட் கொடுத்தீங்கன்னா இது என்ன பண்ணும், உங்களுக்கு 24 10 ஆம்பியர் அவுட்புட் வரும். அடுத்த வீடியோவில் இதை பற்றி டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்க்கலாம். இப்போ இது பார்த்து இது வந்து ஃப்ரண்ட் சைடு காம்போனன்ட் சைடு உங்களுக்கு சொல்லியிருக்கோம். இது ஆல்ரெடி மோனோவாக கன்வெர்ட் ஆகி வந்திருக்கக்கூடிய போர்டு. ஓகேவா? நம்ம ஸ்டீரியோ போர்டாக இருந்தால் நம்ம மோனோவாக கன்வெர்ட் பண்ண முடியும். ஓகே, எப்படி பண்ணலாம் பாருங்கள், டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ சர்க்யூட்டில் உங்களுக்கு புரியறதுக்காக பேக் சைடில் கொடுத்துருக்கேன். இது 1வது பின், 5வது பின்லேருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு, ஒரு கெப்பாசிட்டர், தென் 14th பின் கொடுத்தீங்கன்னா போதும். என்னவாயிரும், உங்களுக்கு ஸ்டீரியோலேருந்து மோனோவாக மாறிடும். சரி, வேறு எதாவது மாடிஃபிகேஷன் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் சில விஷயங்களை சிலதெல்லாம் பண்ணி ஆகணும். உதாரணமாக மறுபடியும் இந்த சர்க்யூட்டுக்கு வந்துடலாம். இந்த சர்க்யூட்டில் என்ன சொல்லியிருக்கேன், 1000 mFD 25 வோல்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க, கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருப்பாங்க அது போர்டில் பெரும்பாலும்.
அது சில டெல்லி கிட்லிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிட்டி கெப்பாசிட்டர்ஸ்லாம் இருக்காது. கெல்ட்ரான் யூஸ் பண்ணிக்கலாம் கெப்பாசிட்டர். ஓகேவா? எப்போ ஃபெயிலியர் ஆனால் இந்த கெப்பாசிட்டர் ஒரு வேளை சில நேரத்தில் வெடிச்சிடும். ஏன் வெடிக்கணும்? இந்த மின் அழுத்தம் தாங்காதனால. ஸோ நீங்கள் 24 வோல்ட் ஆம்பியர் அதிகமாக கொடுக்குறதா இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கெப்பாசிட்டர் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த கெப்பாசிட்டருக்கு பதிலாக ஓகேங்களா 1000 mAh அல்லது 2200 mAh 35 வோல்ட் அல்லது 50 வோல்ட் போட்டுக்கலாம். ஏன்னா 32 வோல்ட் போட்டால் கூட இந்த கெப்பாசிட்டர் தாங்கும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணிக்கணும். அதில் இருக்கிற போர்டில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கருக்கு வரக்கூடிய அந்த கப்ளிங் கெப்பாசிட்டரை என்ன பண்ணணும்? மாற்றிடணும். ஏன்னா விலை சீப்பஸ்ட்டு தான் போட்டிருப்பாங்க. அது ஆம்பியரே தாங்காது. ஓகேங்களா? ஒரு 12 வோல்ட்டுக்கு வேணால் மேட்சிங்காக இருக்கும். 24 வோல்ட் வந்துச்சு அப்படின்னா கெப்பாசிட்டி பல்க் ஆயிரு வெடிச்சிடும். ஓகே, அப்போ என்ன பண்ணணும்? 2200 mAh 35 வோல்ட் இல்லையா 50 வோல்ட் போடணும். ஓகேவா? அந்த MFD போட்டால் போதும். வோல்ட் அதிகமாக போட்டால் தப்பு இல்லை. ஓகேவா? அப்போ கெப்பாசிட்டி போட்டால் தான் நல்ல ஒரு குவாலிட்டியாக வரும். இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால், இதில் இது ஒரு சேனல் 1, இது சேனல் 2 இல்லையா? இந்த சேனல் என்ன பண்ணுறோம்? இங்கிருந்து தான் அவுட்புட் கொடுத்துருக்கோம், அது கொடுத்துருக்கோம். அப்போ என்ன பண்ணணுன்னா, இந்த 15ஆவது பின் இருக்கு இல்லையா, இதான் சிக்னல் இன்புட்டு. இதை என்ன பண்ணிடணும்? கிரவுண்ட் பண்ணிடணும். இதை கிரவுண்ட் பண்ணிடணும். மானோ போர்டு வாங்கினீங்கன்னா அதில் ஆல்ரெடி கிரவுண்ட் ஆகியிருக்கும். ஒரு வேளை இல்லை உங்கள்கிட்ட ஸ்டீரியோ போர்டு தான் இருக்குது அப்படின்னா 15th பின் என்ன பண்ணணும்? சிம்பிளாக கிரவுண்ட் பண்ணிடணும். ஓகே, சரி. 2 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? இல்லை ஒரு கெப்பாசிட்டி யூஸ் பண்ணால் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், ஏதாவது ஒரு சேனல், குறிப்பாக இந்த சேனலில் இருக்கக்கூடிய இந்த கெப்பாசிட்டியை எடுத்துகிட்டு ஜம்பர் அடிச்சிடலாம். இந்த கெப்பாசிட்டியை எடுத்துகிட்டு இந்த 15ஆவது பின் கிரவுண்ட் பண்ணிட்டோம். இந்த சேனலில் இருக்கக்கூடிய 11ஆவது பின்னில் வரக்கூடிய கெப்பாசிட்டி எடுத்துகிட்டு அந்த அந்த 2 பாயிண்ட்டையும் ஒரு ஜம்பர் அடிச்சிடலாம். ஸ்ட்ரெயிட் பண்ணிடலாம். ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு இதில் வர அவுட்புட் எடுத்து கூட நம்ம என்ன பண்ணலாம்? இதுதான் மைனஸ், ஸ்பீக்கரோட மைனஸ். ஸ்பீக்கர் ப்ளஸுக்கு எங்கே எடுக்கணும்? இந்த கெப்பாசிட்டி கொடுக்கணும். ஒரு கெப்பாசிட்டி எடுத்துகிட்டும் கூட மானோவை யூஸ் பண்ணலாம். ஒர்க் பண்ணோம், குவாலிட்டியை பக்காவாக ஒர்க் பண்ணோம். ஓகேங்களா? அப்போது இப்போ என்னென்ன டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கோம்? ஒரு ஸ்டீரியோ போர்டை எப்படி மானோவாக பண்ணலாம், என்னென்ன கவனிக்கணும். பொதுவாக இந்த STK 4392 ரொம்ப காலமாக வந்துட்டுருக்கு. இன்னும் ஸ்டில் மார்க்கெட்டில் இருக்குது. அந்தளவுக்கு வரவேற்பு உள்ள ஒரு ஐசி. நம்ம நிறைய இடத்துல இந்த ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணுறோம். ஒரு சப்வூஃபர் டிரைவுக்கு இது யூஸ் பண்ணலாம், ஆடியோக்கு யூஸ் பண்ணலாம். ஓகேவா? கிட்டார் ஆம்பிளிஃபையர், வேறு மியூசிக்கல் சிஸ்டம், டிவிக்கு கொடுக்கலாம், LED டிவிக்கு. வீட்டில் காம்பேக்டாக கேட்பாங்க, நல்ல பேஸ், சிம்பிளாக இருக்கும். சிம்பிளாக ஒரு கேபினெட்லேயே அசம்பிள் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போது உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம் இதெல்லாம் ஒரு ரீகால் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் இன்னொரு கான்செப்ட் கவனிக்கலாம். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம், எங்களுக்கு ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன் இருக்குது. அந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூஷனில் வேரியஸ் எலக்ட்ரானிக் கிளாஸஸ்லாம் நடத்திட்டுருக்கோம். விருப்பம் உள்ளவங்க அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். குறிப்பாக பேசிக் எலக்ட்ரானிக்ஸ்னு கோர்ஸ் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மேற்கொண்டு தகவல் வேணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு மேற்கொண்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.